ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சினிமா கிங் யூனிவர்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல 2001 வெளிவந்த ரிவீரா அப்படிங்கிற ஒரு இத்தாலியன் மூவி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல வர சீன்ஸ் எல்லாம் ரொம்ப ஓப்பனா அப்படியே வரதுனால பெரியவங்க மட்டும் பாருங்க. மத்தபடி நம்ம சேனல்ல எப்பவுமே சொல்ற மாதிரி தான் வீடியோக்குள்ள போறது முடியும். மறக்காம ஹெட்ஃபோன்ஸ் கொடுங்க. அதே போல நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படம் ஆரம்பிச்சது ஒரு பொண்ணை கட்டுறாங்க. இந்த பொண்ணு யார் அப்படின்னா இந்த பொண்ணு தான் நம்ம படத்தோட ஹீரோயின். நம்ம ஹீரோயின் ஃபாரின்ல படிச்சிட்டு இருக்கா. இப்ப லீவ் விட்டுப்பாங்க போல, அதனால வெக்கேஷன் லீவுக்காக தன்னோட சொந்த ஊருக்கு வந்திருக்கா. அதுக்கப்புறம் வந்து ஒரு கார்ல ஏறா. இந்த சீன் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இந்த படத்தோட டைட்டில் கார்டு போடுறாங்க. டைட்டில் கார்டு போகவே இந்த படத்தோட எழுத்து பிக்சர் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் எழுத்து பிக்சர் முடியும் போது பார்த்தா ஒரு கார் வீட்டான வருது. நம்மளும் ஹீரோயின் தான் வரா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹீரோயின் கிடையாது, யாரோ ஒரு பிசினஸ் மேன கட்டுறாங்க. அவன் வீட்டுக்குள்ள வரும்போது அங்க இருக்கிற வேலைக்காரங்கிட்ட என்ன எல்லா வேலையும் முடிஞ்சாச்சா, இந்த இடம் மட்டும் தான் பெண்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஆமா சார், இந்த இடம் மட்டும் தான் பெண்டிங் இருக்கு, அந்த இடத்துல அடிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு பதில் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனும் சரி சரி அப்படி சொல்லி வீட்டுக்குள்ள வரான். வீட்டுக்குள்ள வரும்போதே அவரோட செக்யூரிட்டி கார்டு ஒருத்தன் சார் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். வீட்டுக்குள்ளே செக்யூரிட்டி கார்டு வச்சிருக்கான் அப்படின்னா இவன் எவ்வளவு பெரிய பிசினஸ் மேனா இருப்பான்னு பாருங்க. அதுக்கப்புறம் உள்ள போன பிறகு அவன் ஒய்ஃப், அவன் பொண்ணு, அவன் மருமகன் இவங்க 3 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவன் போனதும் எங்க வாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்றது, வாங்க சாப்பிடலாம் சொல்லி கூப்பிடுறா. அதுக்கப்புறம் இவனும் ஓகே வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் உட்காடுறான். அதுக்கப்புறம் பொண்ணு கேட்கறா, என்னப்பா எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சா, நீங்க பிசினஸ் மேனா இருந்தாலும் இந்த கோச்சிங் வேலையை மட்டும் விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு அவன் ஒய்ஃபும் அப்புறம் மருமகனும் கூட ஆமாமா ஏங்க நீங்க விட மாட்டேங்கிறீங்க, பிசினஸ் உங்க பேயெல்லாம் பாத்துக்கிறாங்க, ஆனா அந்த கோச்சிங் மட்டும் ஏன் நீங்க விட மாட்டேங்கிறீங்க, அப்படி ஸ்போர்ட்ஸ் மேல உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்கறான். அது உடனே அந்த பிசினஸ் மேனும் இல்ல இந்த பிசினஸ் வேற ஸ்போர்ட்ஸ் வேற, பிசினஸ் என் டீம் பாத்துக்கிறாங்க, ஆனா ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுத்து நிறைய வீரர்களை உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் ஆர்வத்தை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருக்கான். நம்மளும் இந்த சீனை பார்க்கும்போது பரவாயில்லப்பா, ஏதோ ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் போல, பரவாயில்லப்பா உண்மையிலே ஸ்போர்ட்ஸ் மேன்ஸ் எல்லாம் உருவாக்குவோம் போல அப்படின்னு சொல்லி இவனை பாராட்டணும்னு சொல்லி தான் தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு அவன் பேசிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இந்த சீன் இந்த மாதிரி போயிட்டு இருக்க அந்த வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரியை கட்டுறாங்க. அந்த இடத்துல இந்த பிசினஸ் மேனோட செக்யூரிட்டி இருக்கான் இல்லையா, அவன் போயிட்டு என்னடி பண்ற, பாஸ்க்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி அவகிட்ட ஒரு மாதிரி பேசுறான். உடனே அதுக்கு பாஸ் இருக்காரு, ஃபர்ஸ்ட் நீ தூரமா போ அப்படின்னு சொல்லி அவனை தள்ளி விடுறா. அதுக்கப்புறம் அவனும் எப்ப வந்தாலும் இப்படிதான் பண்ற, ஏதாச்சும் காட்டினா தான் கொஞ்சம் ஹாப்பியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அவனவே புலம்பிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த வேலைக்காரி பொண்ணு சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வந்து இங்க டேபிள்ல வச்சுட்டு அங்கிருந்து போயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தா கார்ல யாரோ ஒருத்தன் வரான். இவன் யாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த பிசினஸ் மேன் இருக்கான் இல்லையா, அவனோட பையன் தான் இவன் தான் அந்த படத்தோட ஹீரோ. உள்ள வந்ததும் அவன் தங்கச்சி புருஷன் இருக்கான் இல்லையா, அவங்கிட்ட ஹை மச்சான் எப்படா இருக்க, எப்போ வந்தீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லி கேஷுவல் அந்த டேபிள்ல உட்கார்றான். அதுக்கப்புறம் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க பேசிட்டு இருக்கும்போது வேலைக்காரி கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த பிசினஸ் மேன் சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணு சரி எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நிறைய டைப் பாட்டில்ஸ் இருக்கு, அந்த பாட்டில்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கு. இந்த இடத்துல இந்த மாதிரி சீன் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சொல்றான், இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்பா, பாட்டில் எடுத்துட்டு வந்த பிறகு சாப்பிடவே தோணும் அப்படின்னு சொல்ல உடனே அந்த மச்சான் இருக்கான் தங்கச்சி புருஷன் அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நீரு மச்சான் நான் போய் பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ள வரான். உள்ள வந்த பின்னாடி அந்த வேலைக்காரி கிட்ட கேட்கறான், ஏமா என்னாச்சு கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அந்த பொண்ணும் இல்ல சார் கேட்ட பிராண்ட் காலி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், நானும் தேடி பாக்குறேன், ஆனா இது வரைக்கும் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பேசுறா. அதுக்கு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, சரி ஓகே ஒரு பிராண்ட் காலி ஆச்சு அப்படின்னா நீ முன்னாடியே சொல்லணும் இல்லையா, இப்ப பாரு இதை போய் மாமா கிட்ட சொல்ல முடியுமா, அவர் ரொம்ப கோவப்படுவார் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கான். அதுக்கு அந்த பொண்ணும் சார் தெரியல சார், ஏற்கனவே ஒரு பொண்ணு வேலை செய்யறா, அவளும் 2 வாரமா வரவே இல்லை, அதனால நான் ஒருத்தி மட்டும் தான் பாக்குறேன், சோ அதனால நான் மிஸ் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பயந்த மாதிரி பேசுறா. அதுக்கு உடனே ஒன்னும் சரி நீ பயப்படாத, என்னால முடிஞ்ச ஹெல்ப்ப கண்டிப்பா நான் உனக்கு பண்றேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அவனை பார்த்துட்டு இருக்க, சரி என் கிட்ட வா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட கையை பிடிச்சி இழுக்கிறான். அந்த பொண்ணும் சார் எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதுக்கு அவன் கல்யாணம் தான் ஆச்சு, இதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு கூட தான் கல்யாணம் ஆயிடுச்சு, நோ வரிஸ், அதெல்லாம் ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்லை, நமக்கு தேவை அப்படின்னா நம்ம சந்தோஷமா இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண அந்த பொண்ணால எதுவுமே பேச முடியல. அவளே ஆல்ரெடி பயந்து போயிருக்கா, சரி எதனா சொன்னா எதனா பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கா. இவனும் இதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை போட்டு அந்த மாதிரி பண்றான். அந்த பொண்ணு ஸ்டார்டிங் பயப்படுது, அப்புறம் போக சரி ஓகே நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல சீன் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது டக்குனு இந்த சீனை கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினை கட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தா இன்னும் கார்ல வந்துட்டு இருக்கா. ஏமா நீ இன்னும் வீட்டுக்கு போலையா, இன்னுமா கார்ல வந்துட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க தோணுது இந்த சீனை பார்க்கும்போது. மறுபடியும் ஹீரோயின் சீனை கட் பண்ணிட்டு இந்த பிசினஸ் மேன் இருக்கான் இல்லையா, அவன் வீட்டை கட்டுறாங்க. அந்த மருமகன் எல்லாம் சம்பவத்தையும் முடிச்சுட்டு மறுபடியும் டைனிங் டேபிளுக்கே வந்துடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ கேட்கறான், என்னடா மச்சான் ஏதோ பாட்டில் எடுக்கணும்னு சொல்லி போனேன், இது மேலும் வெறுங்கையா வர அப்படின்னு சொல்லி. அதுக்கு இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இல்ல அம்மா தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்க கேட்ட பிராண்டு அங்க இல்ல, அதனாலதான் வேற ஏதாவது எடுத்துட்டு வந்து நீங்க டென்ஷன் ஆயிட்டீங்க அப்படின்னா அதனாலதான் சும்மா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். அதுக்கு உடனே ஹீரோ சரி ஓகே நீங்களே சாப்பிடுங்க, எனக்கு பாட்டில் இல்ல அப்படின்னா சாப்பிடவே தோணாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் அந்த பிசினஸ் மேனும் ஏதோ நல்ல மைண்ட் செட்ல இருந்திருப்பான் போல, அந்த வேலைக்காரியை கூப்பிட்டு சரி ஓகே அந்த இடத்த கிளீன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா அதோட விட்டுறான். அதுக்கப்புறம் இந்த சீன் இப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா யாரோ 2 பேரை கட்டுறாங்க. அவங்க பார்த்தா பங்கமா சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் ஸ்விம்மிங் பூல் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல வச்சு பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை கட்டுறாங்க. ஹீரோயின் வந்ததுக்கு அந்த டாக்ஸிக்கு பணம் கொடுத்துட்டு அங்கிருந்து வந்து ஒரு வீட்டோட காலிங் பெல் அடிக்கிறா. அதுக்கப்புறம் பார்த்தா சம்பவம் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க 2 பேரும் யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா வராங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது இவங்க வீட்டு தான் ஹீரோயின் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அந்த லேடி வந்து கதவு திறந்ததும் ஸ்வீட்டி அப்படின்னு சொல்லி அந்த லேடி சொல்ல உடனே நம்ம ஹீரோயினும் அம்மா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறா. அடி
பாவி நீ அம்மாவா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. உண்மையிலே இந்த லேடியை பார்க்கறதுக்கு அம்மா மாதிரிலாம் தெரியல. ஆனா அந்த படத்துல நம்ம ஹீரோனோட அம்மா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோன் கூப்பிட்டு ஹீரோனோட அம்மா என்ன சொல்றா அப்படின்னா, என்ன அப்படி இழைச்சு போயிட்ட, சாப்பிட்றே இல்லையா, ஸ்டடிஸ்னு இருக்கலாம் ஓகே தான், ஆனா சாப்பிடணும்ல அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் என்னம்மா எப்ப பாரு ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கப்புறம் 2 பேரும் உள்ள போறாங்க. உள்ள போனதும் அந்த இடத்துல ஒருத்தன் வரான். இவன் தான் அவங்க அப்பனா இருப்பான்னு சொல்லி பார்த்தா இவங்க அப்பன் கிடையாது. நம்ம ஹீரோயினை கேட்கறா யாருமா இவர் அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவங்க அம்மாவும் இவர் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, இந்த ஊருக்கு ஒரு வேலையா வந்திருந்தாரு, சரி வெளியே எங்க தங்கணும் நம்ம கூட தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட 2 வாரமா ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட அவங்க அம்மா சொல்றா, சரி ஓகே நீ ரொம்ப தூரம் வந்திருப்ப, உனக்கு டயர்டா இருக்கும், நீ ஃபர்ஸ்ட் போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூமுக்கு கூட்டு போறா. ரூமுக்கு அவங்க 2 பேருமே கூட்டு போய் விட்டுட்டு சரி நீ ரெஸ்ட் எடு நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் எதையோ யோசிச்சுக்கிட்டு அப்படியே படுத்துக்கிட்டே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. அப்புறம் இந்த சீன் இப்படியே முடிய அந்த பக்கம் நம்ம ஹீரோ கட்டுறாங்க. ஹீரோ தான் வேலை இருக்கு நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வந்தான் இல்லையா, அந்த சீனை கட்டுறாங்க. ஹீரோ அவன் ஃப்ரெண்டை பார்க்க வரான். இவன் வந்ததும் அவன் ஃப்ரெண்டு கேட்கறான், என்னடா எப்பரா இருக்க, என்னடா 2 days முன்னாடியே வரேன்னு சொன்ன, என்னாச்சு ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு நம்ம ஹீரோ இல்லடா 2 நாளுக்கு முன்னாடியே வந்திருப்பேன், ஒரு வேலை வேற இருந்துச்சு, அது மட்டும் இல்லாம ரொம்ப மைண்ட் ப்ரெஷரா இருக்கு, உன்னையும் பொண்டாட்டியும் பார்த்தா தான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கப்புறம் அவங்க 3 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவன் ஃப்ரெண்ட் என்ன சொல்றான் அப்படின்னா, டேய் உனக்கு தேவைன்னா வந்து ரெடி போலாம்லடா, நீ ஏன் இதுக்கு யோசிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோ இல்லடா எனக்கு ஓகே தான், என் லவ்வர் வேற ஊர்ல இருந்து வரேன்னு சொல்லியிருந்தா, அவ கூட வேற ஒரு வாரமா சண்டை, சோ அதனாலதான் என்னால எதுவும் கவனம் செலுத்த முடியல, அதான் இன்னைக்கு கண்டிப்பா நான் ரைடு போயே அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வந்தேன், என்ன ஓகேவா ரைடு போலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு ஹீரோட ஃப்ரெண்ட் அவன் பொண்டாட்டியை பார்க்க அவன் பொண்டாட்டியும் இது என்னங்க புதுசா நம்ம அடிக்கடி பண்றது தானே, ரைடு என்ன கண்டிப்பா போலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்மளும் ஃபர்ஸ்ட் ஏதோ போட் ரைடு தான் போவாங்கன்னு சொல்லி பார்த்தா இவங்க போட்ல போய்கிட்டே அந்த மாதிரி சம்பவம் பண்றாங்க. இந்த சீன்ல நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் ஒய்ஃப நம்ம ஹீரோ அப்புறம் ஹீரோட ஃப்ரெண்ட் இவங்க 2 பேரும் சேர்ந்து பங்கமா சம்பவம் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு அசராம அடிக்கும். ஆக்சுவலி உங்க ரைடு அப்படின்னு சொல்றது போட்ல ரைடு போய்கிட்டு ஒருத்தர் மாத்தி ரைடு போய்க்கிறது. இந்த சீன்ஸ் எல்லாம் ரொம்ப ஓப்பனா அப்படியே அப்பட்டமா இருக்கும். அதனால பெரியவங்க மட்டும் பாருங்க. அதுக்கப்புறம் 3 பேர் ஒரு வேளை சம்பவம் பண்ணி முடிக்க இந்த சீன் அப்படியே முடிச்சிருது. அடுத்த சீன்ல பார்த்தா நம்ம ஹீரோயின் பார்ட்டிக்கு போயிருக்கா. நம்ம ஹீரோயின் அப்புறம் ஹீரோனோட அம்மா அப்புறம் அவரோட ஃப்ரெண்ட், அதாவது அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா அந்த ஃப்ரெண்ட், அவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு பார்ட்டிக்கு போயிருக்காங்க. ஹீரோயின் போய் பார்ட்டி நல்லா செலிப்ரேட் பண்றா. இவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா யாரோ ஒரு பொண்ணை புதுசா கட்டுறாங்க. அந்த பொண்ணு அவசரமா எங்கடா வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எதையோ தேடிட்டு இருக்கா. அப்புறம் பாத்ரூம் பார்த்ததும் அப்பாடா இங்கதான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்குள்ள போறா. பாத்ரூமுக்குள்ள போனவ என்னதான் அவசரமா இருந்தாலும் லாக் போட்டு போயிருக்கணும். அவ பண்ணு ஜாலியா பாத்ரூம் போயிட்டு இருக்கா. இந்த பொண்ணு இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது பார்த்தா எவனோ ஒருத்த மேல வரான். அவன் என்ன பண்றான் அப்படின்னா எது ஜென்ஸ் பாத்ரூம் எது லேடிஸ் பாத்ரூம் சொல்லி தெரியாம டக்குன்னு இந்த பாத்ரூம் திறந்துறான். அந்த பொண்ணு பார்த்தா உட்கார்ந்துட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு இவன் மேடம் சாரி மேடம் சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்றான். ஆனா க்ளோஸ் பண்றதை விட்டுட்டு அவரோட அந்த இடம் இருக்கு இல்லையா அந்த இடத்த அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். இவன் பாக்குறது அந்த பொண்ணு பார்த்துட்டு என்னங்க பார்க்க மட்டும் தான் செய்வீங்களா வேற எதுவும் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குது. இவளே இந்த மாதிரி கேட்டதும் என்ன பண்றான் அப்படின்னா டக்குனு டோரை க்ளோஸ் பண்ணாம ஓபன் பண்ணி உள்ள போய் அப்புறம் க்ளோஸ் பண்ணிடுறான். அப்புறம் அந்த பாத்ரூம்ல வச்சு 2 பேரும் பயங்கரமா பங்கம் பண்றாங்க. இந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயினும் சரி பாத்ரூம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேல வரா. இவன் மேல வந்து பாத்ரூம் கிட்ட வரும்போது பார்த்தா பாத்ரூம்ல பயங்கரமா சவுண்ட் கேக்குது. இவளுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அது போக அதை கேட்கும்போது இவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. ஒரு மாதிரியான ஃபீல் ஆகுறதுனால ஹீரோயின் அவளுக்கு அவளவே செல்ஃப் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. இந்த சீன்ல அவனும் அந்த பொண்ணு உள்ள பண்ண நம்ம ஹீரோயின் வெளியே பண்ணிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் 2 பேரும் சமம் பண்ணி முடிக்கும் போது நம்ம ஹீரோயின் அங்க இருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ கட்டுறாங்க. நம்ம ஹீரோ உட்கார்ந்து புக் படிச்சிட்டு இருக்கான். அப்ப அவன் மச்சான் இருக்கான் இல்லையா அதாவது அவன் தங்கச்சி புருஷன் அவன் அந்த இடத்துக்கு வரான். அப்ப அவன் கூட ஒரு பொண்ணு வேற இருக்கா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ கேட்கறான், டேய் மச்சான் யாரா இது ஏதோ புதுசா இருக்கா நான் பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு உடனே அவனும் சொல்றான், இல்லடா நான் தங்கச்சியை மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடி நானும் இவளை தான் லவ் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு பிரச்சனை நாங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு இவனுக்கு கூப்பிட்டு இருந்தா இவளுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. பட் இவரோட புருஷன் ஏதோ ஃபாரின் போயிருப்பான் போல. சோ கொஞ்சம் ஃபன் பண்ணலாம்னு சொல்லி எனக்கு கால் பண்ணியிருந்தா. அப்ப நான் தான் ஒரு ஐடியா பண்ணேன், ஏன் உன்னையும் ஜாயின் பண்ணி கூடாது அப்படின்னு சொல்லி உனக்கு ஓகே என்ன சொல்லு ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு உடனே ஹீரோ டேய் என்னடா சொல்ற உண்மையாவா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே அந்த பொண்ணும் ஆமாமா என்னமோ இது இவன் பிளான் மாதிரி சொல்றான். ஆனா இவன் பிளான்லாம் கிடையாது. நான் ஃபன் பண்ணலாமா சொல்லி கேட்டதே 2 பேரோட சேர்ந்து தான். ஆனா அது நீங்க தான் சொல்லி நினைக்கல. உங்களை சூஸ் பண்ணது இவன் தான். ஆனா எனக்கு 2 பேரோட பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் ஆசை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க 3 பேரும் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. டக்குன்னு பார்த்தா பயங்கர பங்கமா 3 பேர் சேர்ந்து சம்பவம் பண்றாங்க. அந்த பொண்ணு அவங்களுக்கு வேற லெவல்ல கம்பெனி தரா. இந்த சீன் இந்த படத்துல எஸ்பெஷலி ரொம்ப டாப் நாச்சா எடுத்து வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க 3 பேர் அந்த மாதிரி பண்ணி முடிக்க இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பிசினஸ் மேன காட்டுறாங்க. அவன் ஏதோ கோச்சிங் தரதுக்கு போவான் போல. அதனால அதுக்கான திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோனோட அம்மா இருக்கா இல்லையா அவளை காட்டுறாங்க. அவளவே மேக்கப் வேற போட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் மேக்கப் போட்டு முடிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவன் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா அவன் எழுந்துட்டு ஏய் பேபி நைட் ரொம்ப நேரம் பண்ணிட்டு இருந்தோம் அதனால அசந்து அப்படியே தூங்கிட்டேன் நீயாவது என்ன எழுப்பிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அவளும் ஏய் நானே இப்பதான் இருந்தேன் இப்பதான் மேக்கப் போட்டுட்டு அப்புறம் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றான். அதுக்கு அவன் உன்னை இப்படி பாக்குறதுக்கே எனக்கு அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவகிட்ட ஒரு மாதிரி பேசுறான். அதுக்கப்புறம் அவளும் சரி ஓகே பண்ணணும்னு சொன்னா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவுலாம் திறந்து போட்டுட்டு அப்படியே பங்கமா சம்பவம் பண்றாங்க. பேருக்கு தான் ஹீரோனோட அம்மா. ஆனா இன்னும் இந்த படத்துல ஹீரோயின் கூட சம்பவம் பண்ணல. ஆனா அவங்க அம்மா அடிக்கடி சம்பவம் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோனை கட்டுறாங்க. ஹீரோன் அப்பதான் தூங்கி எழுறா. இவ எழும்போதே பயங்கரமா சவுண்ட் கேக்குது. என்னடா இந்த இடத்துல யாரா அந்த மாதிரி பண்றது நேத்து நைட் தான் பார்ட்டி போயிட்டு வரும்போது பார்த்தா அங்க அந்த மாதிரி பண்ணி அதை கேட்டு நமக்கு ஒரு
மாதிரி ஆயிடுச்சு. இங்க யார் பண்றா அப்படின்னு சொல்லி மெதுவா நடந்து வரா. நடந்து வந்து பார்த்தா அவங்க அம்மாவும் அவங்க அம்மாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து ஓப்பனா கதவு திறந்து வச்சுட்டு அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோயின் க்ளோஸ் ஃப்ரெண்ட் சொல்லி அம்மா சொன்னாங்க. இவ்வளவு க்ளோஸ்னு சொல்லி தெரியல, நம்ம அப்பா எங்க வந்ததுல இருந்து கேட்டா நம்ம அப்பாவை பத்தி எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஆனா அவங்க ஃப்ரெண்டை வச்சு பங்கம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவளுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பண்றதா வெட்டிட்டு பார்த்துட்டு இருக்கா. பார்த்துட்டு அவளே சரி ஓகே அம்மாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் போல, அவங்களால சந்தோஷமா என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அமைதியா போயிடுறா. அவ வந்தது பார்த்தது எதுவுமே தெரியாம இவங்க 2 பேரும் பயங்கரமா சம்பவம் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்துல நம்ம ஹீரோ அந்த மச்சான் அப்புறம் அந்த மச்சானோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இவங்கலாம் பண்ணாங்களே சம்பவம், அந்த சம்பவத்துக்கு அப்புறமா இந்த சம்பவமும் இந்த படத்துல டாப் நாச்சா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க சம்பவம் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோன் அவங்க வர சொல்லிருப்பா போல, என்னடா இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பீச் ஓரமா நடந்து போயிட்டு இருக்கா. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவும் காட்டுறாங்க. அவன் அவசரமா எங்கேயோ வந்து கார் எடுத்து அங்கிருந்து கிளம்பிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த சீன் மாதிரி போயிட்டு இருக்க டக்குனு இந்த லெசனிங் கட் பண்ணிட்டு நம்ம பிசினஸ் மேன் இருக்கான் இல்லையா அவனை காட்டுறாங்க. தலைவர் அப்படியே லேண்ட் விசிட் பண்ற மாதிரி ஒரு சின்ன வண்டியில அப்படியே இந்த ஏரியா ஃபுல்லா சுத்தி வந்துட்டு இருக்கான். அப்படி சுத்தி வரும்போது பார்த்தா இவன் கோச்சிங் கொடுப்பால அந்த டீம்ல இருந்து அங்க ஒரு பொண்ணு வருது. அந்த பொண்ணை பார்த்ததும் அவன் கேட்கறான், ஏமா தனியா போயிட்டு இருக்க, கிளாஸ் முடிஞ்சல பாய் ஃப்ரெண்ட் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு உடனே அந்த பொண்ணும் இல்ல சார் என் பாய் ஃப்ரெண்ட் வரல, ஆக்சுவலி நாங்க பிரேக்கப் பண்ணிட்டோம், எனக்கு அவன் கூட செட் ஆகல அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதுக்கு உடனே இவன் சரி ஓகேமா நமக்கு பிடிக்கல அப்படின்னா விலகிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது, உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்லு, என்கிட்ட பேட் இருக்கு, ஐ மீன் நான் கோச் உனக்கு தெரியும் இல்ல அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு உடனே அந்த பொண்ணும் தெரியும் சார் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்லுது. ஏமா நான் சொல்ற மேட்ச் உனக்கு புரியுது இல்ல, அந்த மேட்ச்ல நம்ம 2 பேர் மட்டும் தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணும் சார் எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்னு சொல்லி சொல்ல சரி ஓகேவா அப்ப ஒரு மேட்ச் ரெடி பார்க்கலாம், உனக்கு ஓகே அப்படின்னா நம்ம அங்க ஒரு கோச்சிங் போடுவோம், இந்த வருஷம் செலக்ஷன் லிஸ்ட்ல கண்டிப்பா நீ போயிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த கிளம்ப சொல்றான். உடனே அந்த பொண்ணும் கண்டிப்பா அப்வியஸ்லி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட அங்கிருந்து ஏறி கிளம்ப இவங்க 2 பேரும் அந்த கிரவுண்ட்ல ஒரு மரமான இடத்துக்கு போயிட்டு பயங்கரமா பங்கம் பண்றாங்க. இந்த சீனை பார்க்கும்போது அட பாவி இந்த படம் ஸ்டார்டிங்ல ஸ்போர்ட்ஸ் மேல உனக்கு இருக்க ஆர்வத்தை வச்சு நிறைய ஸ்போர்ட்ஸ் மேன் உருவாக்குறான் அப்படின்னு சொல்லி உன்னை பத்தி நானே பெருமையா சொன்னேடா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா தலைவர் கோச்சிங் கொடுக்குற அப்படிங்கிற பேர்ல நிறைய பொண்ணுங்க அந்த மாதிரி பங்கம் பண்ணிட்டு இருக்கான். இந்த பொண்ணையும் சும்மா சொல்லக்கூடாது, இந்த கிழவனுக்கு ஈடு கொடுத்து வேற லெவல்ல சமம் பண்ணுது. அதுக்கப்புறம் அவங்க சமம் பண்ணி முடிச்சதும் நம்ம ஹீரோ காட்டுறாங்க. நம்ம ஹீரோ கார்ல வந்துட்டு இருக்கான். வந்துட்டு ஹாய் பேபி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இந்த சீன்ல தான் நம்ம ஹீரோட லவர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் அப்படின்னு சொல்லி தெரிய வருது. அதுக்கப்புறம் அவ கேட்கறா நான் நேத்து மதியம் வந்தேன், உன்னை ரீச் பண்ணான்னு சொன்னா ரீச் பண்ணவே முடியல, நேத்துல இருந்து கால் பண்றேன் நீ ஏன் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு அவன் இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதனால தான் எடுக்க முடியல, சரி ஓகேவா நீ நார்மலா தானே இருக்க, இன்னைக்கு ஃபுல் டே நான் உங்க கூட தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அங்கிருந்து கார்ல கிளம்புறாங்க. இவங்க இந்த மாதிரி கார்ல கிளம்பும்போது பார்த்தா இந்த படத்தோட 2வது பாகம் தொடரும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை அப்படியே முடிச்சிடறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த படத்துல ஹீரோயின் ஹீரோ இப்பதான் மீட்டே பண்றாங்க. இவங்களுக்குள்ள என்ன ஆக போகுது அப்படின்னும் அப்புறம் ஹீரோயின் ஃபேமிலிக்கும் அந்த பிசினஸ் மேன் ஃபேமிலி இருக்காங்க இல்லையா அவங்க 2 பேருக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லியும் பார்ட் 2ல நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு பார்ட் 2 வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மத்தபடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த படம் பர்టిక్యులர் அப்படின்னு சொல்லி உங்களோட ஒபினியனை கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு ஷார்ட் படத்தோட சந்திக்கிறேன். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பை.